சண்டே மார்னிங் சாவகாசமாக எழுந்திரிச்சு அடைக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து சுட்டு சாப்பிட்ட பின்னாடி தோட்டம் போயிட்டு வரலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி சும்மா தோட்டம் போகாட்டி என்ன, இன்றைக்கி மீன் எடுத்து செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் கொண்டே வச்சு சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மீன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்ததில் பாதி வந்து மசாலா தொடச்சி வச்சாச்சு. இன்னும் மீதி இருக்கிறத வந்து குழம்பா தாளிச்சு விட்டுலான்ட்டு. குழம்பு வந்து நல்லெண்ணெயிலையும் தாளிக்கலாம், தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருந்தேன். புளி தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு, நல்லா கொதித்த பின்னாடி அந்த பச்சை வாசனையெல்லாம் போன முன்னாடி மீனை போட்டுக்கிறோம். மீனை போட்ட முன்னாடி ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிருச்சு. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நல்லா ஆறின முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நேராக ஊற்றி எடுத்துகிட்டு தோட்டம் வந்தாச்சு. மீன் பொரிக்கிறது வந்து தோட்டத்தில் தான் வச்சு பொரிச்சிருந்தோம். எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து மாமா பொண்ணு வந்து சிக்கன் எடுத்திருந்தாங்க. அவங்க சிக்கன் காலையிலேயே எடுத்திருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டு மீன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. கிணத்துமேடு அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இருந்துட்டு தான் வந்தோம். எப்போ காட்டுக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த வாட்சும் மோதிரம் செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.